தம்பி கருணாநிதியினுடைய 45வது ஆண்டு பிறந்ததை ஒட்டி தம்பி கருணாநிதியினுடைய ஆற்றல் பற்றியும் பல்வேறு துறைகளிலே அந்த ஆற்றல் காரணமாக பெற்ற வெற்றிகளை பற்றியும் பெற்ற வெற்றிகளெல்லாம் நாட்டு முன்னேற்றத்திற்கு பயன்பட்டன என்பதை பற்றியும் இனியும் அந்த ஆற்றலும் வெற்றியும் நாட்டுக்கு மேலும் நல்ல முறையிலே பயன்படும் என்பதை பற்றியும் நண்பர்கள் பலர் எடுத்துச் சொல்ல கேட்பதில் எனக்கு மிகுந்த பெருமிதம் உண்டாகும் என்பதில் யாருக்கும் ஐயப்பாடு இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இத்தகையதொரு பாராட்டு என்னுடைய தம்பிமார்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தானது என்பதிலேயும் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரும் பல்வேறு வகையான அறிவாற்றலை பெற்றிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் அவர்கள் பெற்றிருக்கின்ற அறிவாற்றல் ஒவ்வொன்றையும் அவர்கள் கழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் கழகத்தின் மூலமாக நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் தக்க முறையிலே பயன்படுத்துகிறார்கள் என்பதை நினைவூட்டத்தக்க விதத்தில் இந்த பிறந்தநாள் விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. பொதுவாக பாராட்டுரை என்று சிலவற்றை நாம் சொல்லுகிறோம். இன்னும் சில பாராட்டுகளை கேட்கின்ற நேரத்தில் வியந்து பாராட்டினார்கள் என்று சொல்ல கேட்கிறோம். இன்னும் சில பாராட்டுரைகளில் மகிழ்ந்து பாராட்டினார்கள் என்று சொல்ல கேட்போம். இன்னும் சில பாராட்டு விழாக்களில் உணர்ந்து பாராட்டினார்கள் என்று சொல்ல கேட்போம். இந்த பாராட்டு விழா பாசத்தோடு பாராட்டினார்கள் என்பதிலேதான் இதற்கு ஒரு தனி பெருமையும் தனி மதிப்பும் இருக்கின்றது. இவருடைய கருணாநிதி அவர்களுடைய இலக்கிய சிறப்பை எழுத்த நடையை பாராட்டிய மாப்போ சிவஞானவர்களானாலும் சரி, பன்மொழி புலவர் அப்பாத்துறையானாலும் வியந்து பாராட்டுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர்களெல்லாம் கூட சிறந்த இலக்கிய எழுத்தாளர்கள். ஆனால் அவர்கள் பாராட்டியது பாசத்தோடு பாராட்டுகிறார்கள். நம்முடைய இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் இளமை பருவத்திலே உள்ளவர் இந்த அளவுக்கு இலக்கியத் துறையிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்பதிலேயும் அதன் மூலமாக இலக்கியத்துக்கு வளர்ச்சி கிடைக்கிறது என்பதிலேயும் அதன் மூலமாக தமிழ் மொழிக்கு ஏற்றம் கிடைக்கிறது என்பதிலேயும் அவர்களுக்குள்ள தனி மகிழ்ச்சி காரணமாக உணர்ந்து பாசத்தோடு அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். மற்ற எல்லா வகையான பாராட்டுக்களை விட இந்த பாசத்தோடு தரப்படுகின்ற பாராட்டுக்கு தனி மதிப்பு நிச்சயமாக இருக்கும். இப்பொழுது நான் அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு எழுத்தாளரை பற்றி சென்னை நகர கூட்டத்திலே பாராட்டுகிறோம் என்றால் வியந்து பாராட்டுவோம். அவர்கள் நம்முடைய நாட்டை பற்றி எழுதிய எழுத்தாளராக இருந்து ஆனால் அவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவரானால் மகிழ்ந்து பாராட்டுவோம். அவர் எழுதியிருப்பது 100க்கு 100 உண்மைதான் என்று உணர்வோமானால் உணர்ந்து பாராட்டுவோம். ஆனால் அவர் நம்மவராகவும் இருந்து நாம் விரும்புகின்ற முறையிலே எழுதி நாம் போற்றுகின்ற கருத்தை பாராட்டி அதை உலகத்திற்கு அளிக்கிறார் என்றால்தான் பாசத்தோடு பாராட்ட முடியும். அப்படிப்பட்ட பாசத்தோடு பாராட்டப்பட்டவைதான் இதுவரையிலே நம்முடைய நண்பர்கள் எடுத்துச் சொன்ன பாராட்டுரைகள் ஒவ்வொன்றும். கருணாநிதியுடைய எழுத்து வல்லமை, பேச்சு வல்லமை, நாடக திறமை, நாடக நூல்களை எழுதிய திறமை, நாடகத்திலே நடித்த திறமை, இவைகள் ஒவ்வொன்றையும் பற்றி நண்பர்கள் எடுத்துச் சொன்னார்கள். இவர்களெல்லாம் அதை எடுத்துச் சொல்வதை இது பாசத்தோடு பாராட்டுவது என்பதை மட்டும் அறிந்து கொள்ள தவறுவார்களானால் மற்ற கட்சியில உள்ளவர்கள் ஓஹோ ஒருவர் பெயரெடுக்க வேண்டுமானால் ஒரு நாடகம் எழுத வேண்டும், புகழடைய வேண்டுமானால் ஒரு நாடகத்திலாவது நடிக்க வேண்டும், மற்றவர்களால் பாராட்டப்பட வேண்டுமானால் 2 கட்டுரை எழுத வேண்டும், மற்றவர்கள் விழா நடத்த வேண்டும் என்றால் 2 புத்தகம் வெளியிட வேண்டும் என்று ஆரம்பித்து பொருள் விஷயத்திலே நஷ்டமும், கால விஷயத்திலே விரயமும், மன விஷயத்திலே உடைவும் ஏற்பட்டிருப்பதை தமிழகத்திலே பார்க்கிறோம். ஆனால்
கருணாநிதி இப்படிப்பட்ட திறமைகளை பெற்றிருப்பது எதனால் என்பதை ஆராய்ந்து பார்த்தால்தான் இந்த பாராட்டுக்குரிய உட்பொருள் நன்றாக தெரியும். ஒருவர் இந்த துறைகளிலே ஈடுபடுவதற்கு முன்னாலே ஏதோ ஒன்று உள்ளத்தில் மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும். அதை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய பிறகு இதை கட்டுரை வடிவமாக சொல்லி பார்க்கலாம், கவிதை வடிவத்திலே கொடுத்து பார்க்கலாம், நாடகமாக எழுதி பிறரை நடிக்க சொல்லி பார்க்கலாம், நாமே அதை நடித்து பார்க்கலாம் என்று இவைகளெல்லாம் மக்களுக்கு தான் சொல்ல வேண்டும் என்று கருதுகின்ற கருத்தை எடுத்து தருவதற்கான வடிவம். இந்த வடிவங்கள் வண்ணமாக அமைய வேண்டுமானால் முதலிலே எண்ணம் வண்ணமாக இருக்க வேண்டும். அந்த வண்ணமான எண்ணத்தை மிக சிறு பருவத்தில் பெற்றவர் கருணாநிதி. உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கருணாநிதி எழுதி அனுப்பிய ஒரு கட்டுரை நான் நடத்திக் கொண்டிருந்த திராவிட நாடு இதழிலே வெளியாகி நான் திருவாரூருக்கு சென்ற பொழுது திருவாரூரில் இருந்து இந்த கட்டுரை எழுதியவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள் பார்க்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு வர சொல்ல என் எதிரில் மிக மெலிந்த உருவமும் எளிய தோற்றமும் இந்த அளவுக்கு வளரக்கூட உடலிலே கூட என்று தோன்ற முடியாத அளவுக்கு மெலிந்த உருவம் படைத்த ஒரு சிறுவனை எதிரிலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். நீதாரா அந்த கட்டுரை எழுதியது, என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். திருவாரூர் உயர்நிலைப் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் என்று இடத்தில் பதில் சொன்ன பொழுது முதுகை கட்டி கொடுத்து கொஞ்ச நாளைக்கு கட்டுரை எழுதுவதை நிறுத்திவிட்டு பள்ளிக்கூடத்தில் படித்து அதற்கு பிறகு கட்டுரை எழுதலாம் என்று சொல்லி அனுப்பினேன். நம்முடைய நண்பர் மாப்போசி அவர்கள் பேசுகிறபோது சொன்னார்கள், பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்கு உரிய வாய்ப்பை அவர்கள் பெறவில்லை என்றார்கள். இன்று கருணாநிதி நான் சொல்லுவதை அப்படியே 100% கேட்டு நடக்கின்ற பழக்கம் அன்றே இருந்திருக்குமானால் பல்கலைக்கழக பட்டமும் நிச்சயமாக கிடைத்திருக்கும். பல்கலைக்கழக பட்டத்தை பெறுவது மட்டுமல்லாமல் இந்த திறமையும் இப்போது இருப்பதை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கும். இதிலிருந்து நான் என்னுடைய மற்ற தம்பியருக்கு சொல்வது, என் வார்த்தையை கேட்டால் பழுது போனவர் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அதனாலே பல்கலைக்கழக பட்டம் பெறாததாலே அவருக்கு உரிய மதிப்பு குறைந்து விட்டது என்று நான் கருதவில்லை. பல்கலைக்கழக பட்டம் பெறாமல் பெரும்புகழை எய்தியவர்கள் உலகத்தில் பல்வேறு நாடுகளிலே இருக்கிறார்கள். ஆனால் அதற்காக பல்கலைக்கழக பட்டம் பெறவே தேவையில்லை என்றும் கருதிவிடுவது தவறு. இருந்தால் நல்லதுதான், இல்லாவிட்டாலும் என்று வருகிற பொழுது அந்த உண்மையே கூட கவலையோடு கலந்த உண்மையை தவிர மகிழ்ச்சியோடு கலந்த உண்மை அல்ல. ஆகையினால் அவர் இளமை பருவம் முதற்கொண்டு நாட்டு மக்களுக்கு எதையாவது சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சில எண்ணங்களை உருவாக்கிக் கொண்டு கையெழுத்து பிரதி மூலமாக சொல்லி, அதற்கு பிறகு மேடையிலே பேசுவதன் மூலமாக சொல்லி, அதற்கு பிறகு கட்டுரை வடிவத்திலே சொல்லி, கவிதை வடிவத்திலே சொல்லி, நாடக வடிவத்திலே சொல்லி, சினிமா துறையிலே சொல்லி, இன்றைய தினம் அமைச்சராக இருந்து அந்த எண்ணங்களுக்கெல்லாம் அமைச்சர் என்ற முறையில் எந்த அளவுக்கு வடிவம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வடிவம் கொடுத்துக் கொண்டு வருவதை நாமெல்லாம் மகிழ்ச்சியோடு பாராட்டுகின்றோம். அவர் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற நேரத்திலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக சென்ற நேரத்திலேயும் கலைத்துறையிலே இவ்வளவு ஈடுபாடு கொண்டிருக்கின்ற ஒருவர் இப்படிப்பட்ட பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் அதை நிறைவேற்றுவாரா என்பதில் சிலருக்கு ஐயப்பாடு இருந்தது. ஆனால் நான் அவர்களுக்கெல்லாம் சொன்னேன், ஒரு நல்ல கலைஞர், சிறந்த கலைஞர் என்றால் அவர் கலையிலே எந்த அளவுக்கு திறமை காட்டுகிறாரோ அதே அளவுக்கு திறமை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொன்றிலும் காட்டுவார் என்பதை நான் அவர்களுக்கு எடுத்துச் சொன்னேன். அதற்கு காரணம்
கலை என்றால் ஏதோ பாடுவது, ஆடுவது, தீட்டுவது, இதுதான் கலை என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். முறைப்படுத்தப்படுவது கலை. அந்த முறைப்படுத்தப்படுகின்ற பண்பை பெற்ற கலைஞர்கள் எந்த துறையிலே ஈடுபட்டாலும் அவர்கள் அந்த துறையை முறைப்படுத்தி அதிலே கலை மெருகேற்றி கலையின் பயனை அதிலே பெரும்படியாக செய்வார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டதை போல் வேறு பலருக்கு ஏற்பட்டு கருணாநிதி அவர்கள் இந்த ஒரு வருடம் சில மாதங்களில் அமைச்சர் துறையிலே இருந்து ஆற்றியிருக்கின்ற பணியும், அதற்கு முன்னாலே 10 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே செய்திருக்கின்ற அரிய துண்டுகளும், இவைகளையெல்லாம் அறிந்து உணர்ந்து மகிழ்ந்து பாசத்தோடு பாராட்டியிருக்கின்றார்கள். இந்த பண்புகள் என்னுடைய தம்பிமார்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைந்த அளவில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.